வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கொல்லை பயன்படுத்தி நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் அதே மாவில் முறுமுறுன்னு தோசையும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த இட்லி தோசைக்கு நல்ல பொருத்தமான ஒரு சட்னி ரெசிபி பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு தோசைக்கும் பீர்க்கங்காய் சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே போல் இட்லியும் பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. எந்த அளவுகளோட மாவு நம்ம அரைக்கிறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க அந்த கொள்ளு இட்லியும் தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கொள்ளு தோசை செய்கிறதுக்கு அரிசி உளுந்து எல்லாம் நம்ம ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் அதே கப்பால் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து சேர்த்து தான் இந்த கொள்ளு தோசை செய்ய போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். கருப்பு உளுந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்குவோம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொல்லை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தோசை செய்யணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி தோசை. அதனால் கொள்ளு நல்லா ஊறட்டும். 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு கருப்புளுந்தில் உள்ள தோல் தேவையில்லை அப்படின்னா மேலாப்பில் தண்ணி விட்டு கழுவுனீங்க அப்படின்னாக்கா தோல் எல்லாம் வந்துடும். தேவைன்னா அதை போல் கழுவி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா தோலோடையே நம்ம அரைக்கலாம், அதுவும் நல்லது தான், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த அவலை சேர்த்துக்கிறேன். திரும்பவும் நம்ம ஊற வச்சுருந்த கொள்ளு அரிசி உளுந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பார்த்து அரைச்சிக்குங்க. தண்ணி அதிகமாக விட்டுற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். மாவு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன், அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா இட்லி ஊற்ற முடியாது நம்மளால். அதனால் பார்த்துட்டு தண்ணி நம்ம மறுபடியும் வேணாலும் ஊற்றிக்கலாம். அதனால் தண்ணி கம்மியான அளவு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. நான் 2 பேட்சாக மாவு அரைச்சி எடுத்துட்டேன். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கையால் இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு கையால் கரைக்கும் போது தான் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வரும். மாவு நல்லா புளிச்சு வரும். புளிச்சு வரும்போது தான் நமக்கு இட்லி தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா இது போல் கலந்து விட்டு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4-5 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும். இது வெயில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 8 மணி நேரம் கிட்ட புளிக்க வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாவு நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கலக்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதே இது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இந்த பக்குவத்தில் இருந்ததுன்னா நமக்கு தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும், இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்குவோம். தோசை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கல் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கிறேன். இப்போ தோசைக்கல்லுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு மாவு ஊற்றி நல்லா ரோஸ்ட்டு ஊற்றலாம். ரொம்ப அருமையாக வரும். ரோஸ்ட்டும் நல்லா வரும். இல்லை உங்களுக்கு சாஃப்டாக சாப்பிட பிடிக்குன்னா மெத்து மெத்துன்னு ஊத்தாப்பமும் ஊற்றிக்கலாம். ரெண்டுமே நல்லா அருமையாக வரும் இந்த மாவில். இப்போ தோசையை நல்லா மெல்லிஸாக ஊற்றி நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா ஒத்தாப்பில் எங்கே பார்த்தாலும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை நமக்கு. இப்போ தோசை நல்லா வேகட்டும் ஒரு பக்கம். நல்லா ஒரு பக்கம் லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா தோசையை நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இதே மாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் பணியாரமும் செய்யலாம், ஆனியன் தோசை செய்யலாம், எல்லாமே ரொம்ப அருமையாக வரும். திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வேக வச்சோம்னா போதும். தோசை பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு.
அவ்வளோதான் நம்மளோட கொள்ளு தோசை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெய் விட்டு சுடும்போது இன்னுமே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்குவோம். இப்போ சட்னி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். சேர்த்து நல்லா அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுபடட்டும். இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை இதில் சேர்த்துக்கிறேன். பீக்கங்காய் வந்து அதில் உள்ள தண்ணிலாம் போய் நல்லா வதங்கி வரணும், பச்சை வாடை போய். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பீக்கங்காய் சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். நல்லா இந்த அளவு வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா பீக்கங்காய் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குவோம். தேங்காய் சேர்த்து நம்ம ரொம்ப நாளை வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினோம்னா போதும். கடைசியாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை வந்து லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேணாம், இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். அதே போல் சட்னியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குவோம். அவ்வளோதான், பீக்கங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லியும் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு ஊற்றி வச்சுருக்கேன், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கு அப்புறமும் இந்த சாஃப்ட்னஸ் குறையாது, நல்லா அருமையாக இருக்கும். இட்லியும் சரி தோசையும் சரி, நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இந்த இட்லி தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.